அதே போல இவங்க ஆடியோ லான்ச் மாதிரி பண்ணிட்டு அதுல பேசுறாரு, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம், தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம், பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தத்துவம், எல்லாத்துக்கும் தெரியும் இது. அதை சொல்லிட்டு அவருடைய பொறுப்பிலிருந்து கை நழுவ நினைக்கிறாரா அப்படின்றது எங்களுடைய சந்தேகம். ஆளுகின்ற ஆட்சி தான் பொறுப்பு. சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர் தான் பொறுப்பு. உங்களுடைய கட்சியினர் சென்னையில நடந்த அந்த சிறுமி வன்கொடுமையா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள இவர்கள் தாவாக்கனர் இந்த இதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அதை மறைக்க பாக்குறீங்களா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இதே மாதிரி மட்டும் இல்ல, இவங்க மட்டும் இல்ல, எத்தனையோ பெண்கள் இதன் போல பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம். ஆகவே நீங்க உங்களுடைய கட்சியினரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்க. இது போல எத்தனை பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க என்பதை விசாரிக்க வேண்டும். அதே போல நீங்க அந்த அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பேரை சொல்லி அந்த அம்மா புகார் கொடுத்திருக்கு, அவரையும் கூப்பிட்டு நீங்க விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்துட வேண்டும். ஆகவே நீங்கள் உங்க கட்சிக்காரங்களுக்கே கிடைக்காத நீதி நீங்க எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு நீதி வழங்க போறீங்க, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எப்படி பாதுகாப்பு வழங்க போகிறீர்கள் என்பது என்னுடைய கேள்வி என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல பாத்தீங்கன்னா அவர் எப்பனாலும் இன்னைக்கு சொல்றாங்க தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம் என்று. ஆனா முதலமைச்சராக நம்முடைய தளபதியார் இருந்த போது கடந்த ஆட்சியில நீங்க என்ன சொன்னீங்க? சிஎம் சார் கூவுனீங்களே, இப்ப அந்த சிஎம் சார் மட்டும் சமூக ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல தெரியுது. அப்ப நீங்க இப்ப நீங்க வசனம் பேசலையா, இல்ல புரிஞ்சு பேசுறீங்களா?